இன்னைக்கு எப்படி போன்ல வராங்களா, பேசுறாங்களா, பழகிறது, அவங்க மனசை விட்டு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது, இப்படி பண்ணிட்டு ஒரு காதல் என்ற மாய வலையில சிக்கிட்டு ஏராளமான பாவமான காரியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக, மார்க்கம் தடுத்த அந்த காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி செஞ்சு முடிச்சுட்டு நான் ஹலாலா திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு வீட்டுல வந்து கேட்கிறாங்க. இது மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு? ஆணும் பெண்ணும் விரும்பினாங்கன்னா வீட்டுல சொல்லுங்க, ஹலாலான முறையில திருமணம் செஞ்சுக்கணும், இதுதான் சொல்லியிருக்கு. அதைதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்தார்கள். அதுவும் எப்படி? அவர்களை முஸ்லிமாக மாற்றிவிட்டு தான் திருமணம் செய்தார்கள். இவர்கள் காஃபிராக ஆகல. மகரி, அதுவே என்னுடைய அந்த திருமணத்துக்கான மகராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை எடுத்து சொல்லிவிட்டு அவர்களை இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுவே சிறந்த மகராக மாறிவிடுகிறது. உலகத்தில் இப்படிப்பட்ட மகரை பார்த்திருக்கவே மாட்டோம். அவர்களுடைய வாழ்க்கையில தான் நடந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு ஈமானிய உறுதியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொண்டிருந்தார்கள். எக்காரணத்துக்கு கொண்டும் மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு காதல் என்ற அந்த வலையில சிக்கி கண்ணு முன்னு தெரியாம காதல் செய்கிறார்கள். அவன் முஸ்லிமா, அவன் நல்ல கொள்கையில் இருக்கிறானா அப்படின்னு பார்க்கறது இல்லை. அவன் தர்காவுக்கு போனாலும் பரவாயில்லை, அவனுடைய கழுத்துல தாயத்தை தூங்கினாலும் பரவாயில்லை, அவன் சிலையை வணங்கினாலும் பரவாயில்லை என்று சொல்லி மார்க்கத்தை செருப்பை கழட்டி போட்டு போற மாதிரி போட்டுட்டு போயிடறாங்க. அந்த அளவுக்கு சாதாரணமாக மார்க்கத்தை கருதுகிறார்கள். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மார்க்கத்தை உறுதியாக பின்பற்றினார்கள். மார்க்கம் சொன்ன கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.